ஆரோக்கியம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கோல்ட் வினர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும். அண்ட் இன்னைக்கு உங்க ஷோக்கு நான் பிரீத்தி சுரேஷ் வந்திருக்கேன். அண்ட் என் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தாவும் வந்திருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கோட தான் நீங்கள் வந்திருக்கோம். அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதில் இருக்க டவுட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளோட வேர்ல்ட் ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட் டாக்டர் நாகராஜன் சார் வந்திருக்காரு. அவர் வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க டாக்டர்? எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஓகே டாக்டர், நிறைய கொஸ்டினோட வந்திருக்கேன் டாக்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஃபேட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபைபர் கேள்விப்பட்டிருக்கேன், கார்ப்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டாலே ஒருத்தங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ புதுசாக மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதையும் நீங்கள் சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்றாங்க. என்ன டாக்டர் அது? முன்ன காலத்தில் வந்து கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டோம். அப்போ வந்து அதில் வைட்டமின்ஸ் இருந்தது நிறைய. வைட்டமின் இஸ் மைக்ரோ நியூட்ரியன். இப்போ என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பாலிஷ் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாலிஷ் ரைஸ்டு, அதுக்கு மேலே சூப்பர் பாலிஷ். ஏன்னு கேட்டால் டெக்ஸ்சர், குவாலிட்டி, அப்பியரன்ஸ் இதை தான் பார்க்குறோமே ஒழிஞ்சு அதில் சத்து இருக்கான்னு யார் பார்க்குறீங்க? ஒருத்தருமே பார்க்குறதில்ல. இப்போலாம் வந்து பிரபலேன்னு சாதம் இருக்கான்னு பார்க்குறீங்க. அந்த சாப்பாடை பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கா, அது குச்சி குச்சியாக இருக்கா, நிலமாக இருக்கா, சேமியா மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஈவன் ரைஸ்லேயே வந்து ஒரு பிரியாணி ரைஸ் மாதிரி இருக்கா. பட் பிரியாணி ரைஸ் அதில் நியூட்ரியன்ட் இருக்காங்கிறத பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரொம்ப ஃப்ரெஷனிங் பண்ணி ஒரு பேசிக் நீடை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மறந்துடணும். தட் இஸ் கால் மைக்ரோ நியூட்ரியன்ட் லாஸ்ன்னு பேர் அதுக்கு. விட்டமின்ஸ் லாஸ். விட்டமின்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ். விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் D3, இந்த மாதிரி உள்ள நிறைய விட்டமின் பி, இந்த மாதிரி உள்ள. அப்புறம் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா காப்பர். இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் டம்ளரில் வந்திருக்கு. இப்போது அந்த காலத்தில் இரும்பு சட்டி, அந்த காலம் நான் சொல்கிறது காரணம் வந்து நம்ம வந்து ஃபேஷன்லேயும் ஒரு கன்வீனியன்ஸ்லேயும் இதெல்லாம் நமக்கு கன்வீனியன்ட் அப்படின்னு நினச்சி நம்ம சில காரியங்கள் செய்கிறோம். அந்த காரியங்களில் வந்து இதெல்லாம் லாஸ் ஆகுது. அது தப்பு ரைட்டுன்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றும் இங்கே ரைட் இல்லை. ஏன்னு கேட்டால் எவ்ரிபடிஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் சேஞ்சிங். இப்போ காலம்பரம் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நூடுல்ஸ் போடுறீங்க. அந்த நூடுல்ஸை ஒரு பரட்டு சரி பண்ணிட்டு ஓடணும். அந்த நூடுல்ஸை வந்து பண்ண பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு ஒரு சர்வன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே தான் கழுவ வேண்டியிருக்காது. ஸோ நான்ஸ்டிக்கி பேன்னு போகிறோம். அந்த நான்ஸ்டிக்கி பேன் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஒரு இரும்பு சட்டியில் பண்ணுவாங்க. இதே நூடுல்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த நூடுல்ஸ் இரும்பு சட்டி பண்ணால் நல்லா சுரண்டி அதில் இருக்கிற அயனும் சேரும். ஸோ அயன் இஸ் எ மைக்ரோ நியூட்ரியன்ட். காப்பர் இஸ் நியூட்ரியன்ட். அதாவது காப்பர் டம்ளர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ காப்பர் டம்ளருங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லாமல் போச்சு. காப்பர் டம்ளரில் வாட்டர் வச்சோம்னா அந்த காப்பர் அதில் இறங்கி கொஞ்சம் நமக்கு அந்த ட்ரேஸ் காப்பர், ரொம்ப ட்ரேஸ் எலிமெண்ட், அதாவது வந்து மைக்ரோ கிராம்ஸில் இருந்தால் போகணும் நமக்கு. பட் அது சேரணும். அப்படி லாஸ் ஆகியே வந்துச்சுனாக்கா அந்த மைக்ரோ நியூட்ரியன். இப்போ காப்பர் வந்து வெரி எசென்ஷியல் ஃபார் அனீமியா. நம்ம அனீமியா டெவலப் பண்ணாமல் இருக்கணும்னாக்கா அயனும் காப்பரும் இருக்கணும். இது ரெண்டுமே இப்போ இல்லாமல் போச்சு உங்களுக்கு. நம்ம குக்கிங் மெத்தட்லேயே டெவலப்பிங் ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை நம்மளாவே மாற்றிக்கிறதுனால வர டெஃபிஷியன்சிஸ் இதெல்லாம். நான் பழங்காலத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்லலை. இப்போ சில பேர் வந்து இப்போ என்ன சொன்னாங்க, காப்பர் வெசல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் மாடர்னைஸ் பண்ணுறதில்ல, காப்பர் வெசல்ஸை திருப்பி வருது இப்போ. ஆனால் அதை கழுவுறதுக்கு, அதை பாலிஷ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல்னால வர ப்ராப்ளங்கள் இருக்குது. ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம அட்வான்ஸ் பண்ணுறோம், பேக்வேர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் லாஸ்ங்கிறது ஒரு பெரிய ஜாயிண்ட் மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ என்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் லாஸ் இருக்குது? விட்டமின் பி போயிடுது. ஸோ பி வைட்டமின் போயிடுச்சுன்னா நர்வ்ஸோட ஸ்ட்ரென்த் போயிடுது, பிரெயினோட ஸ்ட்ரென்த் போயிடுது, காப்பர் போயிடுது. தென் காப்பர் போயாச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அனீமியா டெவலப் ஆகிடுது. ரெண்டாவது, காப்பர் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் ஆஃப் த ஹேர். காப்பர் டெஃபிஷியன்சி வந்தால் ஹேர்லாம் அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு மிங்கி ஹேர் டிசீஸ்னு பேர். அப்படியே உடைய ஆரம்பிச்சிடுது. ஸோ காப்பர் எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது, குறையவும் கூடாது. இன்னொரு டிசீஸ், காமன் டிசீஸ் இப்போ என்ன இருக்குன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி. இந்த விட்டமின் டி நமக்கு நிறைய இந்தியாவில் வந்து ஈவன் தோ சன்ஷைன் ப்ராப்பராக இருந்தால் கூட, சப்சிக்வெண்ட்டாக சொல்கிறேன் எப்படி சன்ஷைன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டெவலப்பிங்னு. இந்த மாதிரி அந்த D3க்கு டெவலப் பண்ணுறதுக்கு பேசிக் மாலிக்யூல் ஃபேட்டு. அந்த ஃபேட் வந்து ஸ்கின்னுக்கு அடியில் வந்து அந்த சன்ஷைனில் D3 கன்வர்ஷன் ஆகி அந்த D3 இஸ் எசென்ஷியல் ஃபார் கால்சியம். கால்சியத்துக்கு D3 தேவை. இப்படி ஒன்று லிங்க் இருக்குது. இப்போ D3 டெஃபிஷியன்சி வர்றதுனால அது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் லாஸ்.
இப்படி மைக்ரோ நியூட்ரியன்ட்டுங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடி டெவலப்மெண்ட்டோட பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். ரைஸ் இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்ம கையில் தட்டு இருக்குது, அந்த ரைஸை எடுத்து போடுறதுக்கு ஒரு கரண்டி வேணும் பார்த்திங்களா, அந்த கரண்டி தான் மைக்ரோ நியூட்ரியன்ட். அந்த கரண்டி இல்லைன்னா நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. கையில் எடுக்கலாம், இப்போ கையில் எடுக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கரண்டி எடுத்து நீங்கள் போடுறீங்க, ஸ்பூன் எடுத்து போடுறீங்க இல்லையா, தட்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட். உங்கள் இலைக்கு வர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது, உங்கள் பாடி டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணுது, உங்கள் பாடியை ஷேப் ஆகி உங்களோட ஒரு ஆர்கன் வந்து மெயின்டெனன்ஸுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பேசிக் ஃபுட்டை வச்சு ஹெல்ப் பண்ணுது. அப்படி அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் இல்லைன்னா அந்த பேசிக் ஃபுட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அந்த சாப்பாடு வந்து அந்த பாத்திரத்தில் தான் இருக்கும், உங்கள் இலைக்கு வராது. புரியுதா உங்களுக்கு? ஓகே டாக்டர். ஸோ இப்போ நம்மளோட டெய்லி டயட்டில் எப்படி டாக்டர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சேர்த்துக்கிறது? இப்போ ஆயிலெலாம் கூட ஃபோர்ட்டிஃபைட் ஆயில்ஸ்ன்னு வருது. ஸோ அதோட யூஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? இல்லை, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நார்மலாக வந்து பாலிஷ்டு ரைஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஹேண்ட் பாலிஷ்ட் ரைஸ் கொஞ்சம் பாப்புலராக வர ஆரம்பிச்சிட்ருக்கு. தென் செகண்ட்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் இந்த வெசல்ஸ் வந்து அட்லீஸ்ட் உங்களால் வந்து ஒரு காப்பர் பானை தயார் பண்ணிக்கிங்க, அதில் வாட்டர் ஸ்டோர் பண்ணுங்கள், அதில் இருக்கிற வாட்டர் எடுத்து குடிங்க. தட் இஸ் ஒன் வே ஆஃப் ஆடிங் காப்பர். இந்த நான்ஸ்டிக் பேன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஒரு இயற்கையான ஒரு இரும்பு சட்டி வச்சு அதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அதில் கொஞ்சம் அயன் சேரும். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அயன் இருக்குது, மாலிப்டினம் இருக்குது, ஸ்ட்ரான்ஷியம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்துலையும் இருக்குது. ஒரு கீரையில் எல்லாம் இருக்குது. இந்த கீரையை நிறைய சாப்பிடுங்க. ஒரு பழ வகைகளில் வந்து நிறைய இருக்குது. இப்போ ஆக்சுவலாக முதல்ல பீட்ரூட் எடுத்திங்கன்னா பீட்ரூட்டில் வந்து நிறைய சோடியம் நைட்ரோபசைட்னு ஒரு பேசிக் மாலிகுல் இருக்குது. அது வந்து உங்கள் ப்ளட் ப்ரெஷர் லோயர் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கிறப்ப நீங்கள் செலக்டிவாக ஒரு ஃபுட்டே சாப்பிடாம மல்டிபிள் டைப் ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்றது ஒன் வே ஆஃப் இன்க்ளூடிங் த மைக்ரோ நியூட்ரியன்ட். செகண்ட்லி என்னோட பர்சனல் இம்ப்ரெஷன் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த ஆயிலில் ஃபார்ட்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூஎஸ் அண்ட் கேனடாலெலாம் ஆயிலில் கண்டிப்பாக D3 ஃபார்ட்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரைஸில் காப்பர் ஃபார்ட்டிஃபை பண்ணுங்கிறாங்க. இப்போ நீங்கள் காமனாக பார்த்துருக்கலாமே, அயோடின் ஃபார்ட்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா, சால்ட்டில். இந்தியாவிலே வந்துருச்சு இல்லையா அது. அயோடின் இஸ் அ மைக்ரோ எலிமெண்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட். ஸோ அயோடின் இல்லாமல் போனால் காய்ட்டு டெவலப் ஆகுது, தைராய்டு டெஃபிஷியன்சி வருது அப்படின்னு சொல்லி இப்போ அயோடினை அயோடைஸ்டு சால்ட்டுன்னு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ஃபார்ட்டிஃபிகேஷன். இந்த ஃபார்ட்டிஃபிகேஷன்ஸ்க்கு லிமிட் இருக்குது, அப்ரூவல் இருக்குது, இவ்வளோ தான் ஃபார்ட்டிஃபை பண்ணணும்னு கணக்கு இருக்குது. அந்த ஃபார்ட்டிஃபை பண்ண ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டாக்க இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஸோ ஆயில் சூஸ் பண்ணுறப்போ எது வந்து D3 ஃபார்ட்டிஃபைட், வைட்டமின் ஏ ஆடடாக இருக்கா, வைட்டமின் இ ஆடடாக இருக்கா, வைட்டமின் D3 ஆடடாக இருக்கா பார்த்து அந்த டைப் ஆஃப் ஆயிலை நீங்கள் சூஸ் பண்ணி ஆயிலும் யூஸ் பண்ண போகிறீங்க. why don't you choose that fortified oil? That is always better இல்லைங்களா உங்களுக்கு? டாக்டர் D3ன்னு ஒன்று இருக்குது, D2ன்னு ஒன்று இருக்குது. ஸோ D3 பெட்டரா D2 பெட்டரா டாக்டர்? D2ங்கிறது ஒரு ப்ரிகர்சன் சொல்லுவோம். அதாவது பாயில்டு ரைஸ்ன்னு வச்சுங்க, ரைஸ் வந்து D2, பாயில்டு ரைஸ் இஸ் D3ன்னு வச்சுக்கோங்க. ரெடி டு எடிபிள் டு டேக் இட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். ஆனால் இது வந்து ஒரு ரிஃபைன்டு ஃபார்ம்னு வச்சுக்கோங்க, ஒரு டெவலப்டு ஃபார்ம். ஏன்னு கேட்டால் D3 தான் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். மெட்டபாலிக்கலி ஆக்டிவ்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். கறி இருக்குது, ஸ்டவ் இருக்குது, ஸ்டவ் ஏற்றினா தானே உங்களுக்கு பாயில் ஆகும். அது மாதிரி தட்ஸ் அ ஃபயர். மிச்சப்பெல்லாம் அப்படியே அந்த கேஸ் வந்து D2, D3ங்கிறது வந்து அது ஃபயரான கேஸ். ஸோ அதே கேஸை ஃபயர் பண்ணால் இட் பிகம்ஸ் மோர் எஃபெக்டிவ் இல்லையா, சூடு வருது இல்லையா. அந்த மாதிரி D3 டெவலப் பண்ணால் தான் அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக்கலி இதை தான் அக்செப்ட் பண்ணுது பாடி. இந்த D3 என்ன பண்ணுது, இந்த D2 எங்கே வருது, பாடியில் எல்லா சப்ஸ்டன்ஸும் அந்த D2 வருது. இயற்கையாகவே D2 கிடைக்குது, கொலிகால்சிஃபெரால் இருக்குது. அந்த கொலிகால்சிஃபெரால் வந்து இந்த D2 வந்தோடனே இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் ஆகும். அந்த இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் ஆகி பிளட்டில் சர்க்குலேட் ஆகி எல்லா இடத்துக்கும் போகுது. கிட்னிக்கு போகிறப்ப என்னென்னு கேட்டால், கிட்னி வந்து அதில் ஒரு அப்பராட்டஸ் இருக்குது, அது வந்து இதை கன்வெர்ட் பண்ணுது D3. ஸோ D3 பிகம் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் நோ. ஓகே, இந்த D3 போய் என்ன பண்ணுது, D3 வந்து திருப்பி இன்டெஸ்டைனுக்கு வந்து கால்சியத்தை அப்சார்ப் பண்ணுது ஸ்டொமக்லேருந்து இன்டெஸ்டைன்லேருந்து அப்சார்ப்ஷன் ஆகுது. ஸோ இந்த கால்சியம் பாடிக்கு வரணும்னா இந்த D3 சார் இருக்கணுங்க. அந்த D3 சார் இருந்தால் தான் அவர் கால்சியத்தை பிக்கப் பண்ணுவார், D2 பிக்கப் பண்ணாது.
புரியுங்களா? ஸோ கிட்னி இம்பார்ட்டன்ட், சர்க்குலேஷன் இம்பார்ட்டன்ட். அங்கே போய் இதை D3 போய் கன்வெர்ட் பண்ணி அவர் வந்து திருப்பி இன்டெஸ்டைனுக்கு வந்து அந்த D3 இன்டெஸ்டைன் மியூக்கோசா வாலில் இருந்தால்தான் அந்த கால்சியம் வெளியே உள்ளே ஏறும். அந்த கால்சியத்துக்கும் D3க்கும் ஒரு அஃபினிட்டி டெவலப் ஆகி அது பிளட்டில் சர்க்குலேட் ஆகி போகுது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஹார்மோன் இருக்குது, அதுக்கு பேர் பேரத் ஹார்மோன்னு பேர். அந்த பேரத் ஹார்மோன் தான் இதை வந்து கால்சியத்தை அப்சர்வ் பண்ணுறதையும் கால்சியம் டிஸ்ட்ரிபியூஷனை எங்கெங்கெல்லாம் கால்சியம் போகணும், கால்சியம் போனுக்கு தான் போகணும், மெயினாக போகணும், பிளட்டு கொஞ்சம் போகணும், லிவர் கொஞ்சம் போகணும், கொஞ்சம் கொஞ்சம் போகணும் இல்லையா? ஸோ இந்த பரிமாறுற விஷயத்தை பேரத் ஹார்மோன் பார்த்துக்குது. ஸோ எடுக்கிறது D3, கேஸ் இருக்குது, அந்த கேஸை கன்வெர்ட் பண்ணி ஃபயராக கன்வெர்ட் பண்ணுறது கிட்னி, கன்வெர்ட் ஆன ஃபயர் வந்து இன்டெஸ்டைனுக்கு போகுது, கால்சியத்தை எடுத்துகிட்டு போகுது. கால்சியத்தை எடுத்துகிட்டு போனோடனே பேரத் ஹார்மோன் என்ன பண்ணுது, மதர் மாதிரி ஓகே யூ கோ டு இந்த குழந்தைக்கு போ, போன் குழந்தைக்கு போ, இந்த குழந்தைக்கு போ, அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ மெஜாரிட்டி பேரத் ஹார்மோன் வந்து ஒரு பெரிய ஷேர் வந்து போனுக்கு தான் கொடுக்குது. 50% to 60% ஆஃப் ஷேரை போனுக்கு கொடுத்தது. ஏன்னா போன் கால்சியம் இருந்தால் தானே ஸ்ட்ரென்த் இருக்கும் உங்களுக்கு. இதை தவிர என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த D2ன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸ்கின்னு கடியில் உட்காந்துருக்கோம் நிறைய. அந்த சன்ஷைன் ஆனவுடனே அந்த D3 கன்வர்ஷன் சன்ஷைன்னு வருது. அந்த சன்ஷைன் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சன் பாத்னே எடுப்பாங்க. நம்ம மாதிரி ஆளுகளுக்கு சன்னு மறைக்கத்தான் பார்க்குறீங்க. நீங்கள் ஸ்கூட்டரில் போகிற பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லேடிஸ்லாம் பூதம் மாதிரி போகிறீங்க, ஒன்றுமே ட்ரெஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டீங்க. ஏன்னா டேன் ஆயிடுவீங்கன்னு பயம், கலர் போயிருமேன்னு பயம் எல்லாம் இருக்கும். பட் சன்ஷைன் ஓரளவு இருக்கணும். சன்ஷைன் இருந்தால் தான் இந்த D2 to D3 கன்வர்ஷன் ஸ்கின்னு கடியில் நடக்குது. ஸோ கிட்னி ஒன்று நடக்குது, சன்ஷைனால் ஸ்கின் எடுக்குது. ஸ்கின் ஆல்சோ டேக்ஸ் அ ரோல் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் D3. ஸோ இந்த D3 ரெண்டு சோர்ஸுக்கு போய் திருப்பியும் சொல்கிறேன் இன்டெஸ்டைனுக்கு போய் கால்சியத்தை எடுத்து கால்சியத்தை பிளட்டுக்கு கொண்டுறது. பேரத் ஹார்மோன் அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கால்சியம் டெவலப் ஆகி ஒரு போன் ஸ்ட்ரென்த்தி போன் வரணும்னா மெயினாக D3 இருக்கணும். D3 இருந்தால்தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். D3யே இல்லாமல் D2வே இல்லாமல் நீங்கள் வந்து வேலையே நடக்காது. காரணம் அதில் ஆயில், அந்த ஆயிலில் தான் அந்த மாலிக்யூல் இருக்குது. ஸோ அதான் ஆயில் கொஞ்சம் அளவு சாப்பிடுங்க. D3 எந்ததெல்லாம் இருக்குது, ஆயிலில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது, எக்கில் இருக்குது, அண்டு கீரையில் நிறைய கீரைகளில் இருக்குது, ஃப்ரூட்ஸில் இருக்குது. பப்பாயா ஃப்ரூட்ஸ் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் D3. இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களில் D2 இருக்குது. அந்த D2வை நீங்கள் சாப்பிட்டால்தான் அது D3 கன்வர்ஷன் ஆக முடியும். இப்போ சில பேருக்கு கிட்னி டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு D2 சாப்பிட்டா கூட என்ன நடக்கும், D3 கன்வர்ஷன் நடக்காது. அப்போ அவங்க சன்ஷைன் நிறைய பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் அவங்க போகணும். இல்லைன்னாக்கா D3யை டைரெக்டாக சாப்பிடணும். D3யை டைரெக்டாக சாப்பிட்டா ஓரளவு அப்சார்ப்ஷன் ஆகி கால்சியத்தை எடுக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கு போன் டீமினரலைசேஷன் வந்துடும். அதாவது போன்லேருந்து கால்சியம் எடுத்துகிட்டே வரும். பிகாஸ் அந்த கால்சியத்தை பிளட்டில் ஒரு பர்டிகுலர் லெவல் வைக்கணும்னா பேரத் ஹார்மோன் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ பிளட்டில் வந்து கால்சியத்தை ஓரளவு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வரும். போனுக்கு மாத்திரம் கால்சியம் இல்லைங்க, ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன், ஒரு செல்லில் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கணும்னா கால்சியம் கண்டிப்பாக வேணும். ஹார்ட் பீட்டே கால்சியத்தில் நடக்குது. கால்சியம் இல்லைன்னா ஹார்ட்டை பீட் பண்ணாது. ஏன்னா ஒரு மசில் கண்ட்ராக்ட் ஆகணும்னாக்க அந்த கால்சியம் உள்ளே வரணும், சோடியம் வெளியே போகணும், சோடியம் உள்ளே வரணும், கால்சியம் வெளியே போகணும். போனால்தான் ஒரு மசிலை கண்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு அசைவு நடக்கணுன்னாலே கால்சியம் வேணும், கால்சியம் இல்லாமல் முடியாது. ஸோ கால்சியம் D3 எல்லாம் ஒரே ஒரு சர்க்கிளில் லிங்க் ஆகி ஒன்றோட ஒன்றும் ஒரு சர்க்கிளில் பிடிச்சிக்கிட்டு ஒரு குழந்தைகள்லாம் விளையாட மாதிரி அந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல D3 இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சர்க்கிள் பிரிஞ்சிடும், ஒர்க் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து இந்த எபிசோட் எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ. கோல்ட் வினர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம்